பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். இன்றைக்கு அருமையானவர்களே, சிறப்பாக சிந்தனைக்குரிய காரியம் சிறப்பு வாய்ந்தவன். ஆதாரமாக பாகம் 33:16 வசனத்தின் கடைசி பகுதி. அவர் அவனுக்கு அருளச் செய்வாராக, இவை யாவும் யோசேப்பின் சிரசின் மேல் வருவதாக, தம் சகோதரர்கள் சிறப்பு வாய்ந்தவனாக உச்சியில் வருக என்று சொல்கிறார். சகோதரர்களுக்குள்ளே சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதனாக கடவுள் யோசேப்பை தெரிந்து கொள்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு சமயம் ஆஸ்திரேலியாவினுடைய மிஷனரியாக வந்த கிரகாம் ஸ்டெயின் ஒடிசாவில் ஒரு கூட்டம் மக்களால் அவருடைய குமாரர் பிலிப் தீமோத்தேயு இருவரும் உயிரோடு எரிக்கப்பட்ட நிலையில் அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் சொல்கிறார், கொலையாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறிது நேரத்திலே அவர்களை நான் மன்னித்து விட்டதாகவும் அவர் கூறினார். உங்களுக்கு அவர்கள் மீது எந்த கசப்பும் வெறுப்பும் இல்லையா என்று கேட்டவுடனே, இது எனக்கு ஒரு கடினமாக ஒன்றும் தெரியவில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு திரும்புவதற்கு பதிலாக இந்தியாவிலே தங்கி அவரும் அவரது இறந்து போன கணவரும் 15 வருடங்களாக தொழில்நோயாளிகளின் மத்தியில் பணி செய்தார். கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு வி ஆர் த கிரேட் ஒன், சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் நினைக்கிறோம் நாம் நம்முடைய அறிவால், படிப்பால், தன்னுடைய கூட்ட மக்களால் நாம் சிறந்தவர்கள் என்று கருதப்படும். இல்லை அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, வேலை செய்கிறவன் வெளியிலே தள்ளப்படுகிறான், வேலை செய்யாதவன் உள்ளே சேர்த்து கொள்ளப்படுகிறான். இதுதான் இன்றைய நிதர்சனமான ஒரு உண்மை. வேலை செய்யக்கூடியவன் வெளியிலே இருக்கிறான், ஆனால் வேலை செய்யாத திறமையற்ற மனிதர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இது எந்த விதத்திலே நியாயம்? அன்புக்குரிய இறை மக்களே, தன்னுடைய வேலையை உண்மையாய் சிறப்பு வாய்ந்த ஒரு பணியாக செய்ய தன்னை ஒப்புக் கொடுத்த ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகை இருந்த அந்த கிரகாம் ஸ்டெயின் அவருடைய மனைவி தன்னுடைய கணவரை இழந்து விட்டார் என்று வருத்தப்படவில்லை. ஆனால் செய்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சிறந்த பொறுப்பு. இந்த சிறந்த பொறுப்பு மன்னிப்பு. அந்த மன்னிப்பை நான் அவர்களை ஒரு வினாடியிலே மன்னித்து விட்டேன், உங்களுக்கு கனமாக கசப்பாக தெரியவில்லை என்று சொன்னால், தெரியவில்லையா என்று கேட்கும் பொழுது இது எனக்கு ஒரு பெரிய காரியம். ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்தில் அன்பானவர்களை, நம்முடைய நண்பர்கள், உறவினர்களை நமக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டால் அவர்களை மன்னிக்க மறுக்கிறோம், அவர்களை நேசிக்க மறுக்கிறோம், விட்டு கொடுக்க மறுக்கிறோம். விட்டு கொடுத்தவன் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. ஒருவேளை இடையில துன்பங்களை அனுபவிக்கலாம், அநீதிகளை அவனுக்கு வரலாம், அவமானங்கள் அவனை நெருங்கலாம், ஆனால் ஒருபோதும் அவன் கெட்டு போவதில்லை. அவன் எழுகின்றவனாகவே, சிறந்த மனிதனாகவே. இங்கே யோசேப்பை ஆண்டவர் வாழ்த்தும் பொழுது சொல்கிறார், முள்செடியின் கீழாக இருந்த அவனுடைய கருணை யார்? முட்செடியிலே தரிசனமான அந்த ஆண்டவர் தரிசனமானதை கண்ட அந்த யோசேப்பை போல இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை நீங்களும் நானும், அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய இனத்தாரிலே, தன்னுடைய சகோதரரிலே, தன்னுடைய திருச்சபை அங்கத்திலே ஒருவேளை சிறந்தவராக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் பிறரை மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த பணியாளர், இந்த சபைச்சங்க செயலர், இந்த சபைச்சங்க பொருளர், இந்த சபைகுரு, இந்த விசுவாசி, இந்த நண்பர், இந்த அதிகாரி, இந்த நீதிபதி, இந்த வழக்கறிஞர் சிறந்தவரா என்று கேட்டால் நம்மால் சொல்ல முடியுமா? ஒருவேளை நீங்களும் நானும் இந்த இடத்துல என்னவாக இருக்கிறோம்? கடவுளுடைய பிரதிநிதி. நான் சிறந்தவராக காணப்பட வேண்டும், என் ஊழியம் சிறந்ததாக காணப்பட வேண்டும், என் வார்த்தைகள் சிறந்ததாக இருக்க வேண்டும், என் செயல்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும். எப்படி? கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழும்போது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை
எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? பர்வதங்களுக்கு நேராக அந்த சீயோன் மலையை நோக்கி அன்றைக்கு மோசே பார்த்தது போல நான் உன்னை காண வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்குள்ளாக அந்த ஒத்தாசை பர்வதத்தை நோக்கி பார்த்தான். நீ மட்டும் என்னிடத்தில் வா. இன்றைக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது, பிறரை மன்னித்து நடக்கும் பொழுது, நம்முடைய சொல்லிலே செயலில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நாம் அன்புடையவர்களாக, எவரையும் வெறுக்காதவர்களாக, அனைவரையும் ஒன்று போல நேசிக்கிறவர்களாக, யாரோ ஒருவரை பற்றி தவறாக தன்னிடத்தில் கூறுவதை மனதில் வைத்து கொண்டு அந்த இனத்தையே ஓரங்கட்டுகிற ஒரு தீய செயலில் செயல்படுகிற ஒரு பணியாளனாக நீ இருக்காதே. ஆண்டவர் அதைத்தான், சிறந்தவனாக இரு, கர்த்தர் நேசிக்கிறவனாக இரு, கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறவனாக இரு, கடவுளுடைய மன்னிப்பை கொடுக்கிறவனாக இரு, கடவுளுடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறவனாக இரு, பிறருக்காக இயேசுவை போல அர்ப்பணிக்கிறவனாக இரு. கர்த்தர் இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, இரக்கமாக கிருபையாக நீர் பாராட்டின அளவில்லாத அன்புக்காக நன்றி. நாங்கள் திறந்தவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தோம். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக